Swami, we can start prayers. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்றவர் மணியே மெய்மை பெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கனின் அருளை சிந்திப்பேனே. திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க உருநிலைத்து மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய். இருநிலத்தபரின் புற திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகள் பதம் போற்றி. சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தம் என்னும் தவளக்கலையை உடுத்த மந்த தலைவா வருக. சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக. பெருவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக. வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த வரமே வருக. பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக. பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வல்லலெனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. வெண்துகில் கொண்டு செஞ்சுடர் மேனி விளங்கும்படி மூடி விண்ணவர் முனிவர் கண்டு கண் கூச வெள்ளொளிதான் பரப்பி எண்டிசை தேவரும் இவ்வுலகடைந்து எழிலுரு சித்தி பெறவே இணையில்லா ஞான சபைதனை நிறுவிய எந்தையே சிவபதியே. கண்ணொளி அதனில் கதிரொளி வீசிய கருணை கடல் அமுதே. கடவுளர் நிலைகளில் கலக்கம் அகற்றிய கண் கண்ட பேரொளியே. மன்னக வாழ்வினில் மரணமதோட்டிய வடலூர் பொன்னுடல் மருதூர் மாமணி வள்ளல் பெருந்தகை வந்தெங்களை ஆண்டு அருளே. மருதூர் மாமணி வள்ளல் பெருந்தகை வந்தெங்களை ஆண்டு அருளே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் கடந்த வாரத்துல அருட்ஜோதி நிலை என்ற பாடலிலே தெய்வத்தை பற்றி வள்ளலார் குறிப்பிட்ட தெய்வம் அருட்பெரும் ஜோதி ஆவார். கொள்கை வகுக்கும் பொழுது கூட சுத்த சன்மார்க்கத்தின் கொள்கை அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட்டுகள் இருக்கும். அதுல கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆவார். சன்மார்க்கத்துக்குரிய கடவுள் அவருதான். சமயத்துக்குள்ள தெய்வம் வேறு. அந்தந்த சமயத்துக்கு உள்ள தெய்வங்கள் மாறுபடும். ஆனால் சன்மார்க்கத்துக்குரிய தெய்வம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். இதுதான் முதன்மை ஜோதி
இந்த ஜோதி ஆரம்பத்தில் யாருக்கும் தன்னை காட்டிக் கொள்ளல. 19ஆம் நூற்றாண்டுல தான் இந்த ஜோதி உலக மக்கள் உணர்ந்து அறிந்து அதை வசப்படுத்திக் கொண்டு பிறவி பயன் அடைய வேண்டும். பிறவி பிணியிலிருந்து நீங்கி மரண வாழ்விலிருந்து நீங்கி மரணமில்லாத பெருவாழ்வுக்கு வாழ்வதற்கு இறைவன் தன்னை காட்டிக் கொடுத்திருக்கின்றான் வள்ளலார் மூலமாக. எல்லார் உள்ளத்திலையும் நமக்கு தெரிஞ்சதுன்னா புற உறுப்புகள் தெரிஞ்சிருக்கும். நமக்கு அக உறுப்புகள் அப்படின்னு இருக்குது. இப்ப மூளையெல்லாம் அக உறுப்புகள், வெளியில இருந்து பார்த்தா தெரியாது. அது மாதிரி இருதயம் என்பதெல்லாம் அக உறுப்புகள். அதுபோல லங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரல், வயிறு, கிட்னி, கல்லீரல், மண்ணீரல், அப்புறம் குடல்கள், வயிறு, இதெல்லாம் அக உறுப்புகளாக இருந்து நமக்கு புறத்தில் காண முடியாது. அந்த மாதிரி இந்த புற அக உறுப்புகள்லயே சில இது கண்ணால் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது வெளியில இருந்து நம்ம பார்க்க முடியுதுன்னா வெட்டி பார்த்தா உள்ளுக்கு தெரியும். வயிறு இருக்கிறது தெரியும், நுரையீரல் இருக்கிறது தெரியும், அதுக்கப்புறம் ஹார்ட் இருக்கிறது தெரியும், மூளை இருக்கிறதா, இதெல்லாம் தெரியக்கூடிய ஒரு பொருள். வெட்டி பார்த்தா தெரியும் உள்ளுக்கு இருக்கும். ஆனா வெட்டி பார்த்தாலும் தெரியாத சில பகுதிகள்லாம் நமக்கு இருக்குது. கண்ணுக்கே அறவே கண்ணுக்கு எட்டாதது. அது இப்ப மனம் என்பது வெட்டி உள்ளுக்கு பார்க்க முடியாது இல்லையா? அதுபோல புலன்களே நம்ம வெட்டி பார்க்க முடியாது. உள்ளுக்கு புலன் அறிவை பற்றி நமக்கு தெரியாது, வெட்டி பார்க்க முடியாது. அது மாதிரி 36 தத்துவத்துக்கு உட்பட்ட இந்த ஆன்மா அதை வெட்டி உள்ளுக்கு பார்க்கக்கூடிய அமைப்பில் இல்லை. அது ரொம்ப சூட்சமமான ஒரு அமைப்பாக இறைவன் நமக்கு அமைத்திருக்கிறோம். அதான் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் மனித வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. அதுல ஒரு பகுதி ஆக்சிஜன்ல இயங்குது. அதாவது இந்த புற உடம்புன்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க ஆக்சிஜன்ல இயங்குது. இன்னொரு பகுதி பிராண சக்தியில இயங்குது. சூரியனுகிட்ட இருந்து சில சக்திகளை உறிஞ்சி அந்த சூட்சம உடம்பு என்று சொல்லக்கூடிய அந்த உடம்பு இயங்குது. ஆக இப்படி இந்த உண்மைகள் எல்லாம் தெரியாம சாதாரண மனித வாழ்க்கை வாழ்ந்து மாண்டு போன மாந்தர்கள் கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மை தெரியாது. புற உடம்பையே நான் என்ற ஒரு நினைவோடு வாழ்ந்து மடிகின்றவர்கள் ஏராளம் ஏராளம். அதே நேரத்துல அகத்துக்குள்ள இன்னொரு பொருள் இருக்குது. அகவாழ்வு நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி பாடுபட்ட மாந்தர்களும் கோடா கோடி பேர். இதைத்தான் சிவவாக்கியார் சொல்வாரு, ஓடி ஓடி ஓடியே உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடியே நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடியே மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடியே நிறைந்த கோடியே. அப்ப அந்த அக வாழ்க்கையை வாழலான்னு சொல்லி முற்பட்டு அதுக்காக பாடுபட்டு அதில் முற்று பெறியாமை வழி தவறி போய் செத்து போன மக்கள் கோடா கோடி பேர்னு சொல்றாங்க. அதுலயே சித்தி பெற்றவர்களும் இருக்கிறாங்க. சித்தி பெற்றவங்களும் எண்ணிலா கோடி சித்த ரிஷிகணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல சம்சாரத்துல உள்ளவங்களும் இருக்கிறாங்க, பிரம்மச்சாரிகளும் இருக்கிறாங்க. சம்சாரம் செய்பவர்களும் ஞானி உண்டு. அதுல சம்சாரம் செய்பவர் ஞானி உண்டு, இன்னொருத்தவங்களெல்லாம் மூடர் உண்டுன்னு சொல்லுவார். சன்னியாசி ஆனவர்கள் மூடவர் உண்டு, சம்சாரம் செய்பவர்கள் ஞானி உண்டு. எல்லாம் எந்த அளவுக்கு அறிவு ஞானத்தை கொள்முதல் பண்ணுகின்றார்களோ அதுக்கு தக்க மாதிரி அவங்களுடைய பயணங்கள் அமையும். அதுபோல சன்மார்க்கத்திலையும் நம்மளும் வள்ளலார் நமக்கெல்லாம் தூண்டி விட்டுட்டாரு. மரணமில்லா பெருவாழ்வு ஒன்று இருக்கு, அதை நீங்களாம் அடையலாம் அப்படின்னு சொல்லி 19ஆம் நூற்றாண்டுல அவர் இந்த பூமிக்கு வருவிக்க விட்டதை தூண்டப்படுவதற்கு தான். மக்களை எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி இந்த மாதிரி மார்க்கம் ஒண்ணு இருக்கு, நீங்களாம் வாங்க அடையலாம் அப்படின்னு அழைத்துதான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சன்மார்க்க சங்கங்கள் பரவி கொண்டு வருது. இந்த மரணமில்லா பெருவாழ்வை பற்றி மேற்கத்திய நாடுகளிலும் பெரிய ஆய்வுகள் எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க.
இந்த நிலையை அடைவதற்கு என்ன முயற்சி தேவை என்றாக்க தவம் முயற்சி தேவை. தவம் வேண்டும். ஒரு மனிதன் தவம் செய்யும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசைகள் பட்டு அப்படின்னு வள்ளுவம் சொல்லும். திருவள்ளுவருடைய பாடல் படிச்சீங்கன்னாக்க, திருக்குறள் படிச்சீங்கன்னாக்க, தவம் என்ற தலைப்புல 10 பாடல்கள் கொடுத்திருப்பார். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தவம் செய்யறவங்க தான் உண்மையான தவம். எதற்கு? கூற்றலும் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. தவம் செய்தா என்ன லாபம் அப்படின்னா யமனை வெல்லலான்னு சொல்லுவாரு. அப்ப யமனை வெல்லலானாக்க மரணம் இல்லாத வாழ்வு வாழலாம் அப்படின்றது அதனுடைய ஒரு அர்த்தமா. இப்ப மனிதன் மண்ணுலகத்தில் உள்ளவன் மட்டும் இறப்படையில, விண்ணுலகத்தில் உள்ள வாழ்க்கையிலும் மரணம் என்பது தழுவுகின்றார்கள். அதனால மரணமே இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வது என்பதற்கு சும்மா 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் கிடைக்காது. அதுக்குன்னு சில ஒழுக்க நெறிகள்லாம் இருக்கு. அதுதான் திருவள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் சொன்னார். உயிரை விட மேலாக ஒழுக்கத்தை நீ கடைபிடிக்கணும் பாருன்னு சொன்னார். ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு தவம் சித்திக்குமானா தவம் சித்திக்க. தவம் சித்திப்பதற்குன்னு தனியா சில உணவு முறைகளும் இருக்கு. அது மூக்கு பிடிக்கலாம் சாப்பிட முடியாது. போய் நம்ம வெளியில எல்லாம் சாப்பிட முடியாது. நீங்களே சமைச்சு நீங்களே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தினம் சாப்பிட்டுக் கொள்ளணும். மாமிச உணவுகளை முற்றாக ஒழிக்கணும். மாமிச உணவு சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் அருள் சேர்க்க முடியாது. அருள் சேராது. பொருள் சேரும், ஆனா அருள் சேராது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்மத்துல நீங்க நம்ம கொஞ்சம் பாடுபட்டோமா அடுத்த ஜென்மத்துல நமக்கு இது கை கூடுவதற்கு வழி பிறக்கும். முன் ஜென்மத்துல கை கூடி இருந்தால் இந்த ஜென்மத்துல விட்ட குறையாக அது ஒட்டிக்கொள்ளும். நம்ம எடுக்கிற முயற்சி எதுவும் வீண் போகாது. அது நமக்கு தொடர்ந்து வரும். முடிந்த அளவுக்கு நம்ம வேதங்கள் நமக்கு என்ன வகுத்திருக்கின்றோ, வேதங்கள் எந்த உணவை நமக்கு வகுத்திருக்கின்றதோ அந்த உணவை அடிப்படையில நம்ம முன்னேறி போகணும். ஏன்னா சில உணவுக்கு உடம்பு உணர்வை கட்டுப்படுத்த முடியாது. சில உணவுக்கு வென்று ஜெயம் ஏற்படாது. சில உணவுக்கு கொலைப்புலைகள் தவிர்க்க இயலாது. சில உணவுக்கு மனம் உருகாது. அதனால்தான் வள்ளுவர் சொன்னாரு, தன் ஊன் பெருக்கத்திற்கு பெரிதோன் ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள்னர். பொருள் இல்லார்க்கு உலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லைன்னு. ஆக இந்த தவமாகப்பட்டது காலத்துக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு வகையான தவங்கள் எல்லாம் இருந்திருக்குது உலகத்தில். இப்ப இஸ்லாம் மதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ரமடான் மாதம் ஒரு மாசம் அவங்களாம் நோன்பு இருப்பது கூட அது ஒரு தவம் தான். பிற உயிர்களை கொல்லாமல் ஒரு நெறியை கடைபிடித்தால் அது தவம் தான். பொய்யே சொல்லாமல் வாய்மையே சொல்லிக் கொண்டு பழகுவதும் ஒரு வகை தவம் தான். வள்ளல் பெருமானுக்கு முன்பு உள்ள தவசிகள் எல்லாம் மூலாதாரத்தில் உள்ள கனலை எழுப்பி அதை உள்ளக்கூட்டுல வைப்பது தவம் அப்படின்னு கண்டிருக்கிறார். இன்னும் சில பேர் தண்ணியில போய் கழுத்து வரை தண்ணியில மூழ்கி மந்திர ஜபங்களை செய்து தவம் செய்வார்கள். இன்னும் சில பேர் காடு மலைகள்ல போய் கடும் தவம் இயற்றுவார். இன்னும் சில பேர் பட்டினியா கிடப்பாங்க, சோறு கூட சாப்பிட மாட்டாங்க, சருகுகளை சாப்பிடுவாங்க. அதை ஒரு சித்தர் பாடல்ல சொல்லியிருப்பாரு, சருகறிந்து நீர் குடித்து சாரவாழ் தவசிகள் சருகறிந்து நீர் குடிக்க தேகம் சஞ்சலம் உண்டாகுமே. இப்படி பாவமே சேரக்கூடாதுன்னு சருக சாப்பிட்டு சூடேறி மாண்டவர்கள் கோடா கோடின்னு ஒரு சித்தர் பாடியிருப்பார். சில பேர் என்ன வாசி பயிற்சிகளை செய்து கொண்டு அது பெரிய தவம்னு நினைச்சுக்கிட்டு செஞ்சிருப்பாங்க. பார்த்தே சில நூல் பாடினதை கற்று காட்டை அடைத்து கனயோகி என்று சேர்த்தே சிசியரை சேர்த்துபதேசம் கூத்திதுவாகும் கூடாது முத்தியே
அப்படின்னு ஒரு சித்தர் பாடியிருப்பார். அற்பமா மூடர் அறியாமல் யோகம் சொற்பமா எண்ணி செய்தே மறித்தார். கற்பமில்லாட்டால் காணுமோ யோகம் அற்பர் செய் யோகம் அழிம்பது பாரே அப்படின்னு திருமூலர் பாடியிருப்பார். இதெல்லாம் ஒரு தவமாக பலர் முறைகேடாக செஞ்சு மாண்டு போனவர்கள் ஏராளமான பேர், கோடிக்கணக்கான பேர். அதெல்லாம் ஒரு காலம் கடந்து போச்சு. 19ஆம் நூற்றாண்ட வள்ளல் பெருமானுக்கு கிடைத்த தவம் என்ன தெரியுங்களா? இது ஒரு புதுமையான இந்த தவம். இந்த தவத்தை இதுவரையில யாரும் செய்யல அப்படின்னு சொல்லப்படுது. 6ஆம் திருமுறை நம்ம படிச்சோமாக்க அது நமக்கு தெரியுது. அப்ப என்ன தவம் செய்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அவர் செய்த தவம் ஒரு உயிர் பால் ஒரு உயிருக்கு கருணையை ஏற்படுத்திக் கொள்வது தவம் அப்படின்னு கொண்டு வர்றார், உணர்ந்து கொண்டார். அதனால்தான் எங்கே கருணை இயற்கை அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. பெரும் சிவம் விளங்கும்னாக்க கருணை இருக்கணும். யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரை அளிக்கும் சிதம்பர சிவமே. வள்ளல் பெருமான் வழிபாடுன்னு சொன்னாலே அது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மையமாக கொண்டதாக இருக்கும், வாசிப்பரிசியில் கொண்டதாக இருக்காது. அதனாலதான் இந்த பாடல்ல பல்வேறு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய வகையான தவங்கள்லாம் இருந்த போதிலும் எல்லா தவத்துக்கும் இந்த அருட்பெருஞ்சோதி வசமாகுமானா வசமாகாது என்பதனாலதான் எவ்வகைதாம் தவம் செய்யினும் எய்துவதற்கு அரிதாம் தெய்வம் சொன்னார் அருட்பெருஞ்சோதி. நீங்கள் அருட்பெருஞ்சோதியோடைய அருளை பெறுவதற்கு கண்ட கண்ட தவத்தெல்லாம் செய்யணுன்றது அவசியம் கிடையாது. அப்படி செய்தாலும் அதுக்கெல்லாம் அது வசப்படுமானாக்கா அது வசப்படாது. அதான் எவ்வகையினர், பல வகை இருக்கு. அதுல எந்த வகை தவத்தை நீங்கள் செய்தாலும் அது எய்துவதற்கு அரிதுன்னு. அந்த தெய்வத்தினுடைய அருளை பெற்று அந்த தெய்வ உலகத்தை அடைவது என்பது அரிது, கஷ்டம், முடியாது அப்படின்றது அர்த்தம். அதனால்தான் இங்கே வள்ளலார் செய்த தவம் பலித்ததுவே புண்ணிய பேரு, என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்னு சொல்லுவார். அதுல செய்த தவம் பலித்தது அப்படின்னு பண்ணிய என் பூசையிலே பலித்த பெரும் தெய்வம் சொல்வாரு. அந்த பூசையெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்க நமக்கு புரியும். அது ஜீவகாருண்யம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத புரிந்து கொள்ளும். ஆக மீண்டும் அந்த தலைப்பு வரிய கவனிங்க. எவ்வகைதாம் தவம் செய்யினும் எய்துவதற்கு அரிதாம் தெய்வம் சொன்னார். எனக்கு எளிதில் கிடைத்து என் மனம் இடம் கொண்ட தெய்வம். வள்ளல் பெருமானுக்கு எளிதில் கிடைத்ததுன்னு சொல்றாரு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளலாருடைய பூஜையே, அவர் செய்த தவமே கருணை தான். உயிர்கள் பால் அவர் கருணை. நிறைய பாடல்கள்ல அவர் அதை உறுதிப்படுத்த முடியும். 309, 310, 311, 312 போட பாடல்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, அவர் இந்த உயிர்கள் பால் காட்டிய கருணை தான் அவரை ஏறா நிலைமிசை ஏற்றி விட்டது. அவரை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு தான் அப்படின்னு சொல்லுவார். ஆக நம்மளும் தயவை ஒரு தவமாக செய்ய முற்பட்டு கொண்டோம் என்றால் கண்டிப்பாக இந்த அருளை நாம் பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக ஆகிவிடும். பெரிய பெரிய யாகங்கள்லாம் செய்து இந்த அருளை பெறவிட, இன்னைக்கு கோயில்ல எந்த ஒரு பூஜைன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் அங்க யாக பூஜைகள் கட்டாயம் இருக்கும். அது வேணுமா அந்த தெய்வங்களுக்கு பொருந்தலாம், அல்லது பொருந்தாமலும் இருக்கலாம். அப்படி அது பொருந்துறதா இருந்தா சித்தர்கள்லாம் எதுக்கு வாசி பயிற்சி செஞ்சு உய்யணும்? எல்லாரும் யாகம் வளர்த்துட்டு போயிருக்கலாம். சிவவாக்கியர் என்ன யாகம் வளர்த்தாரா? திருவள்ளுவர் யாகம் வளர்த்தாரா? ஔவையார் யாகம் வளர்த்தார்களா? பட்டினத்தார் யாகம் வளர்த்தார்களா? பத்திரகிரியார் யாகம் வளர்த்தாரா? அகஸ்தியர் யாகம் வளர்த்தாரா? பராபரை உலகத்தை அடைவதற்கு அவங்கலாம் யாகம் செஞ்சா போனாங்க? இல்ல. சான்றுகள் இல்ல. இந்த ரிக்கு வேதத்துல உள்ள சில முறைகள் தான் இன்னைக்கு கோயில்கள் எல்லாம் கடைபிடித்து கொண்டு வராங்க. யாகம் வளர்த்து இறைவனுடைய அருளை பெறுகின்றது என்பது ஒரு காலகட்டத்தில் அது இருந்தது. அதான் பூஜாங் பள்ளத்தாக்குல கூட போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யாக குண்டங்கள்லாம் அந்த காலத்துல செஞ்சு வச்சிருந்துருக்காங்க. யாகம் வளர்க்கிற மரபு சேரன், சோழம், பாண்டியன் காலத்துல எல்லாம் அது ஒரு
மரபாக இருந்திருக்கு. ஆனா இப்ப 19ஆம் நூற்றாண்டுல வந்து அப்படிலாம் செஞ்சுதான் அருட்பெருஞ்சோதியுடைய அருளை பெற வேண்டுமா அப்படின்னாக்க கிடையாது. எளிமையாக உயிர்கருணையை மட்டும் நீங்க கடைபிடித்தவும் ஏதோ பசித்தவங்களுக்கு உங்களால் இயன்ற அளவு ஒரு 4 பேத்துக்கோ 5 பேத்துக்கோ 10 பேத்துக்கோ 50 பேத்துக்கோ 100 பேத்துக்கோ உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்றோம். இதை நான் சொல்லல, வள்ளல் பெருமான்னு சொல்ல, உன்னுடைய வருவாய்க்கு ஏற்ற மாதிரின்னு சொல்றாரு. அந்த மாதிரி மற்றவங்களுடைய பசிப்பினை தீர்த்தாலே இறைவனுடைய அருளை நீ பெறலாம். அது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன, இறைவனை நினைந்திருப்பதே ஒரு தவம். எண்ணிய எனதுள் எண்ணமே இசைந்த பேர் இன்பமேன்னு, பண்ணிய தவமே தவத்தினால் உறும் பலனே. இதை விட என்ன சாட்சி வேணும்? நீங்கள் இறைவனை எண்ணுவதே ஒரு தவம்னு நீங்க வந்து நினைச்சுக்கோங்க. அப்படின்னா இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் எந்த ஒரு புற சிந்தனைகள் இல்லாமல் இறைவனை வந்து புருவ மத்தியில நினைச்சு இந்த அண்ட சராசங்களெல்லாம் ஒருத்தன் படைச்சிருக்கிறான். அவன் ஒளி வடிவமாக வெளியாக விரிந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அவன் மிக கருணையாளன். அவன் தான் எனக்கு உயிர் கொடுத்தான். அவன் தான் இன்னைக்கு எனக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு எனக்கு வாழ்க்கை அமைத்து கொடுத்திருக்கிறான். நான் தான் தெரியாம பல தப்புக்கெல்லாம் செஞ்சு மாட்டிக்கிட்டேன். கர்ம வினைக்கு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அந்த இறைவன்கிட்ட, அப்பா இந்த வாழ்க்கை எனக்கு நித்தியமான வாழ்க்கை இல்லை, அனித்தியமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், போதும், நான் நித்திய வாழ்க்கை வாழ ஆசைப்படுகின்றேன், அதற்குரிய அறிவை கொடு, பரிபக்குவத்தை கொடு, மீட்டுக்கொள். இந்த பிறவியிலிருந்து நான் நைய விரும்பல, நொந்து மடிய விரும்பல. பல ஜென்மங்கள் நான் நொந்து நொடிந்து நூலா போய் மாண்டு போயிருக்கிறேன். எனக்கு திருப்பி திருப்பி இந்த வாழ்க்கை வேணாம், எனக்கு வந்து நித்திய வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்லி நீங்க அவனை நினைத்தால் போதுமே, அதுவே தவம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க அவனை நினைக்க 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 நீங்கள் தவம் செய்கின்றீர்கள். நீங்க மற்ற உயிர்களுக்காக நீங்க எண்ணும் பொழுது கூட நீங்கள் தவம் செய்கின்றீர்கள். மற்ற உயிர்களுக்காக பசிப்பினையை போக்கினால் நீங்கள் தவம் செய்கின்றீர்கள் என்று உங்களுக்கு புரியணும். இந்த நெறிக்குரிய நிலை, என் நெறிக்கு ஏற்ற நிலையே அப்படின்னு அருள் விளக்க மாலையில வந்து இந்த வரி இருக்கும். என் நெறிக்கு ஏற்ற நிலை. என் நெறினா என்ன நெறி? ஜீவகாரண நெறி இல்லையா? நிலை என்பது என்ன? பராபரையும் கடந்திருக்கின்ற அருட்ஜோதி நிலை, சமரச சன்மார்க்க நிலை. அப்ப இந்த நெறியில நம்ம போனாதானே அந்த நிலையை நம்ம அடைய முடியும். அதற்குரிய தவத்தை செய்தால் தானே அந்த தவபலம் நமக்கு கூடும். தர்மம் செய்தால் தானே தவபலம் கூடும், தர்ம பலம் கூடும், புண்ணிய பலம் கூடும். அதனாலதான் வள்ளலார் சொன்னாரு, எண்ணியபடியெல்லாம் ஏற்றுகின்றனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதி. எப்படி கடவுள் வந்து பொருந்தி கூட்டிட்டு போவாரு? நமக்கு என்ன புண்ணிய பலம் இருக்குது? முன் ஜென்மத்துல நம்ம புண்ணியம் செய்து பிறந்திருக்குமா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? ஒவ்வொரு ஜாதகத்திலும் 5வது வீடு வந்து பூர்வீக புண்ணிய ஸ்தானம்னு சொல்றது. இந்த பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துல நல்ல கிரகம், அந்த கிரகம் வந்து இதாகக்கூடாது, நீச்சமாகக்கூடாது, வக்கரம் ஆகக்கூடாது, 6, 8, 12ல போய் மறைந்து போகக்கூடாது. அது வந்து மாரகருடைய நட்சத்திரங்கள்ல உட்காரக்கூடாது. இந்த துர்ஸ்தானாதிபதிகளுடைய நட்சத்திரத்திலையும் உட்காரக்கூடாது. இப்படி சில முறைகள்லாம் இருக்கு. அது அப்படிலாம் இருந்துச்சுனாக்க நமக்கு புண்ணிய பலம் இல்லை, போன ஜென்மத்துல புண்ணியம் செய்யலைன்னா அர்த்தம். சரி விடுங்க, போன தடவை புண்ணியம் செய்யலைன்னா பரவாயில்ல, இந்த ஜென்மத்திலாவது புண்ணியம் செய்யணும் இல்லையா? சில பேர்கிட்ட பல கோடி லட்சக்கணக்கான சொத்துக்கள் இருக்கும், பணங்கள் இருக்கும், வருவாய் இருக்கும். சில பேர் அற்ப அற்ப சம்பளம் தான் பெறுவாங்க. ஆனா அந்த தகுதிக்கேற்ற சில தர்மங்களை செய்வாங்க. சில பேர் நிறைய சம்பளங்கள், நிறைய பெரிய தொகை எடுத்து கூட ஒருத்தர் கூட பசிக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாய்க்கு கூட கொடுக்க மாட்டாங்க, ஒரு பூனைக்கு கொடுக்க மாட்டாங்க, ஒரு பறவைகளுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. எப்படி இவங்கெல்லாம் உய்ய முடியும்? அதனால்தான் சொன்னாரு, தவம் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அதாவது மூல உயிரை வசப்படுத்தி கொண்டால் அதுதான் தவம் என்பது திருவள்ளுவருடைய வாக்கு. இங்கே வள்ளல் பெருமானுடைய வாக்கு என்னன்னாக்க ஜீவகாருண்யம் தான் தவம்.
ஜீவகாருண்யமா இருக்கணும். அதுதான் தவம் செய்கின்றோம் என்று அர்த்தம். இது குடும்பத்திலிருந்தே செய்யலாமே ஒழிய நம்ம போய் துறவு கொள்ளணும், காட்டுக்கு போகணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. இல்லற வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொள்ளலாம். உங்களுக்குன்னு கணவன், மனைவி, வேண்டிய பிள்ளைகள் இது பெத்துக்கிட்டு நீங்களும் வந்து ஜீவகாருண்யத்தை கடைப்பிடிக்கலாம். பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். உற்றார் உறவினருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி சொல்லிக் கொடுத்தா சமுதாயத்துல வந்து ஏழ்மையில உள்ளவங்க பயனடைவார். அதனாலதான் இங்க சொன்னாரு, மற்ற எந்த வகையான தவம் செஞ்சாலும் முடியாது. அருட்பெருஞ்சோதி அருளை பெற முடியாது. ஜீவகாருண்யம் இருந்தால் மட்டும்தான் இந்த அருளை நீங்கள் அருட்பெருஞ்சோதியினுடைய அருளை பெற முடியும் என்பதற்காக இந்த வரியை வள்ளல் பெருமான் அமைத்தார். எவ்வகைதாம் தவம் செய்யினும் ஏதுவதற்கு அரிதாம் தெய்வம் எனக்கு எளிதில் கிடைத்தது. அப்ப நமக்கும் எளிதில் கிடைக்கணும்னாக்க நம்ம என்ன செய்யணும்னு உங்களுடைய யூக அறிவை கொண்டு நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அவருக்கு எப்படி எளிதில் கிடைத்ததுன்னாக்க அவர் ஜீவகாருண்யத்தை வழிபாடாக கொண்டார். உயிருக்காக இறங்குவதை வழிபாடாக கொண்டார். உயிருக்கு உதவி செய்வதை, இறைவனிட்ட வேண்டுவதை வழக்கமாக கொண்டார். அதுவே தவமாக அவருக்கு அருட்பெருஞ்சோதியை எளிதில் வந்து அவருடைய உள்ளத்தில் அமருவதற்கு வாய்ப்பாக அமைந்து கொண்டு, அதான் என் மனம் இடம் கொண்ட தெய்வம். அப்ப ஜீவகாருண்ய உணர்வு எந்த உள்ளத்துல ஜீவகாருண்ய உணர்வு இருக்கின்றதோ அந்த இடத்துலதான் இறைவன் வந்து அமருகின்ற ஒரு அமைப்பாக இறைவன் அமைத்திருக்கிறான் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஜீவகாருண்யம் இல்லாம கடுமையான சித்தர்கள் கருமித்தனமாக இருந்தாருங்க வைங்களேன், இந்த ஜென்மம் இல்ல இன்னும் கோடி ஜென்மம் எடுத்தாலும் வரவே மாட்டார். அவன் பிறப்பை ஒழிக்கவே முடியாது. திருப்பி திருப்பி இந்த பொய் வாழ்க்கையில வாழ்ந்து வாழ்ந்து கஷ்டப்பட்டு இந்த உடம்ப வளர்த்து, இந்த உடம்ப வளர்க்கிற சாதாரண விஷயமா, பிறந்த குழந்தையில இருந்து பால் ஊட்டுறது கணக்கு பண்ணி பாருங்க, எத்தனை லட்சக்கணம் எத்தனை கோடிக்கணக்கான வெள்ளி இந்த உடம்புக்கு நம்ம செலவு பண்றோம். கடைசியில் இந்த உடம்பு என்ன ஆகுது? பிணம் என்ற சொல்லை வந்து பெறும். இதுக்குதான் இவ்வளவு பாடா? இதுக்கு பிறக்காமலே இருக்கலாங்க. பிறந்து கடைசியில பிணமா போனா என்ன லாபம் இருக்கு? அப்ப லாபம்னு ஒண்ணு வேணும்னாக்க என்ன செய்யணும்? ஜீவகாருண்யத்தை பழகினா நமக்கு வந்து லாபம் இருக்கும். அந்த லாபம் நம்மளை வந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு வழிவகுக்கும். அதுக்கேற்றவாறு அந்த உள்ளத்தில் நம்ம இரக்கம் வளர்க்க 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 இறைவன் அங்கே வந்து ஈர்த்துக்கொள்ளும். அந்த மனம் வந்து ஈர்த்துக்கொள்ளும். இப்ப ராடா இருக்குது, நம்ம டிவி ஆண்டெனா வச்சிருக்கிறோம். அந்த ஆண்டெனா வந்து சரியான திசையில திருப்புனாக்க உடனே ஒளி அலை உள்வாங்கி உங்க டிவியில நீங்க படம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி இந்த மனம் வந்து மிக நுண்ணிய அலைகளாக, கருணை அலைகளாக அது கொண்டு இருந்துச்சுனாக்க அந்த அருட்பெருஞ்சோதி அது ஈர்க்கும். அது ஈர்த்து உங்களை அது செயல்படுத்தும். என்னை இயற்றிய என் தனி தந்தையே அப்படின்னு சொல்லுவார். அகவல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஆக மனம் இடம் கொள்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் யோகம் அப்படின்னு கூட. இந்த யோகம் மனதுல வந்து இறைவன் இடம் கொண்டு விட்டால் அது யோகம். அது வந்து நிறைய பாடல்கள்ல வந்து என் மனதில் இடம் கொண்டான், என் மனதில் அமர்ந்தான், உள்ளத்தில் அமர்ந்தான், உயிரில் அமர்ந்தான், கலந்தான் என்றெல்லாம் சொல்லியிருப்பார். இப்ப இது நீங்க வந்து புரிஞ்சிருக்கும். எவ்வகைதாம் தவம் செய்யணும் எய்தறிதாம் தெய்வம் எனக்கெளிதில் இடம் கெடு தென்மனம் இடம் கொண்ட தெய்வம். அவ்வகைதாம் தெய்வம். தெய்வம்னா சும்மா எல்லாம் தெய்வம் கிடையாது. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய்வந்த கலை பல புகண்டிடுவாரும், பொச்சமயாதியை மெச்சுகின்றார். மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார், மேல் விளைவு அறிகிறார், வீண் பொழுது கழிக்கின்றார். ஏய் வந்தவருக்கு துன்பம் தொலைத்த அறிவை அருள்வி, என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரை. திருப்பள்ளி எழுச்சியில இந்த பாடல் வந்து இருக்கும். அதனால எல்லா தெய்வமும் தெய்வம் கிடைக்கும், தெய்வம் இல்லை. நம்ம தெய்வங்களை வந்து பல கூறாக பிரிச்சு வச்சிருக்கோம். சிறு தெய்வங்கள், குல தெய்வங்கள், மண் தெய்வங்கள், விண் தெய்வங்கள், கிரக தெய்வங்கள், அதி தெய்வங்கள், அதிபதா தெய்வங்கள், அப்புறம் மற்ற மற்ற இன்னும் நிறைய தெய்வங்கள்லாம் வந்து இருக்குது.
மலையில இருக்கக்கூடிய தெய்வங்கள், நீர்ல இருக்கக்கூடிய தெய்வங்கள், காட்டுல இருக்கக்கூடிய காட்டு தேவதைகள், இதுல வந்து கோர தெய்வங்கள், பேய்கள் அப்படின்லாம் நிறைய இருக்குது. சில தெய்வங்கள்லாம் தெய்வங்களே கிடையாது. ஆனா அது தெய்வம்னு நினைச்சு மனிதன் வணங்கி கொண்டிருப்பான். இதனால எந்த ஆன்ம லாபமும் பெற முடியாது. துஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு இருக்கும். அது மனிதனை கொல்லுகின்ற வகைக்கு அதுக்கு ஆற்றல் எல்லாம் இருக்கும். ஆக இதெல்லாம் தெய்வம் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடவில்லை. இதெல்லாம் சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். சின்ன பவர் உடையது அப்படின்றது. எல்லையில்லாத பவர் கொண்ட ஒரு தெய்வம் எதுன்னு கேட்டா அதான் அருட்ஜோதி தெய்வம். இந்த தெய்வம் தான் மற்ற தெய்வங்களை எல்லாம் ஆளுகின்றது. மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் வந்து பவரும் கொடுக்குது. ஆக இந்த மாதிரி தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டு உய்ய முடியுமானாக்க, மரணமில்லா பெருவாழ்வு பெற முடியுமானாக்க பெற முடியாது. அதான் அவ்வகைதாம் தெய்வம் அதற்கப்பாலாம் தெய்வம் சொன்னார். அருட்பெருஞ்சோதி ஒன்று அந்த வகை தெய்வம் தான் தெய்வம். அந்த தெய்வம் அதற்கு அப்பாலாம் தெய்வம். அப்பாலம்னா அது வெளிகளை எல்லாம் கடந்து கடந்து எவ்வளவு தூரம் போனாலும் எல்லா இடத்திலும் இந்த தெய்வம் ஒளியாக வெளியாக விளங்குகின்றது. அதான் அவ்வகைதான் தெய்வம் அதற்கு அப்பாலாம் தெய்வம். அப்பாலும் பெருவெளிக்கு அப்பாலாம் தெய்வம். பெருவெளியெல்லாம் கடந்து கடந்து போக 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 அது எங்கும் இந்த தெய்வம் தான் நிறைந்திருக்கும். எங்கும் நிறை தெய்வம் எண்ணுயிரில் கலந்தெனக்க இன்பம் நல்கும் தெய்வம். நல்லார்க்கு நல்ல தெய்வம் நடுவான தெய்வம் நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம்னு படிப்பார். ஆக எல்லா வெளிகளையும் தாங்குகின்ற வெளியாக பெருவெளி இருக்குது. அந்த பெருவெளிக்கு மேல பெரும் சுகவெளி இருக்கு. ஆக இந்த மாதிரி ஒரு தெய்வம் எல்லா இடத்துலயும் எங்கும் நீக்கமற நிறைந்து இருக்கின்றது. நம்ம மாயையா இருக்கனால நம்ம கண்ணுக்கு இது தெரியாது. மாயை நீக்கி பார்த்தால் இந்த உண்மை நமக்கு வந்து தெரியும். பராபரையில உள்ளவங்களுக்கு கூட இது மறைக்கப்பட்டிருக்கு. காரணம் 7 திரைகள் கொண்டு இந்த தெய்வம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. யாருக்கும் அவ்வளவு ஈஸியா வந்து கண்டு கொள்ள முடியாது. இல்ல மற்ற தெய்வங்களை அழைக்கிற மாதிரி இதை அழைக்கவும் முடியாது. இதுக்கெல்லாம் படையல் போட்டு இதெல்லாம் திருப்திப்படுத்தவும் முடியாது. இதுக்கு தேவை வந்து கருணை தான். கருணை இருந்தா நீங்க கூப்பிட வேணாம். அது உங்க கூட சார்ந்து இருந்து உங்களுக்கு அருள் புரியும். உங்களை தேடி அது வரும். அதுதான் இப்படியாப்பட்ட தெய்வம் வந்து நமக்கு 19ஆம் நூற்றாண்டுல வள்ளல் பெருமான் இந்த உலகத்துக்கு வருவிக்க விட்டதன் நோக்கமே இந்த தெய்வத்தை உலகத்துக்கு காட்டுவதற்காக. இப்படி ஒரு தெய்வம் இருக்கு. இந்த தெய்வத்தை எல்லாம் பிடிச்சு கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்கு எல்லாம் உயிர் கொடுத்த தெய்வம். இதுதான் தாய், இதுதான் தந்தை. ஒளி வடிவமாக இருக்கின்ற ஒன்றுதான் தாய். பூத வடிவமாக இருக்கிற தாய் தந்தைகள் வந்து பௌத்திக தாய், செவிலித்தாய். நம்மளை பெற்று இந்த உலகத்துக்கு கொண்டு வரத்துக்காக இறைவனால் அமைக்கப்பட்ட தாய் தந்தையர்கள். அவங்க 2 கல்யாணம் பண்ணி சேர்க்கை ஏற்பட்டதுனால நம்ம ஒரு உயிர் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கும். உயிர் கொடுத்தவங்க நம்மளுடைய அப்பா அம்மா கிடையாது. அப்பாவுக்கும் உயிர் செய்ய தெரியாது, அம்மாவுக்கும் உடம்பு செய்ய தெரியாது. இதெல்லாம் அந்த உயிருக்குத்தான் தெரியும். அந்த உயிரை நமக்கு கொடுத்த இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்பதை என்றுமே மறந்து விடக்கூடாது. அதான் உன்னை மறந்திடுவேனோ மறப்பது என் மறந்தால் உயிர் விடுவேன். நீ என்னை மறந்திடுவாயெனி நான் என்ன செய்வேன், யார் குறிப்பேன், எங்குரைப்பேன். அதனால அருட்பெருஞ்சோதியை முதல்ல நம்ம உயிருக்கு உயிர் கொடுத்த தாய், உயிர் கொடுத்த தந்தை என்ற ஒரு நினைவோடு நம்ம அதை வந்து நினைக்கணும். அவ்வளவு கருணையான பெரும் தெய்வம். அதுதான் பெரும் ஜோதி. கருணை தெய்வம் சொல்வது பெருங்கருணை. இந்த தெய்வம் வந்து அகத்தே வந்து கலக்கக்கூடியது. அகம்னா ஆன்மாவை குறிக்கும். ஏற்கனவே மூலாதாரத்துல உள்ளதும் ஆன்மாவில போய் கலக்கக்கூடியதான். ஆனா அந்த ஆன்மா வந்து பராபரை உலகத்தோட நின்றுவிடும். அது வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற சமரச சன்மார்க்க வெளிக்குள்ள போக முடியுமானா அந்த ஆன்மா போக முடியாது. அப்படியே போனா அது கரைஞ்சு போயிரும் சொல்லிதான் அட்டகத்துல வந்து இருக்கும். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தே தத்துவாதீத மேல் நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்திடச் சென்றோம். ஒத்த நிலைக்கண் யாமும் உணர்வும் ஒருங்குறை கரைந்து போயினம். அந்த பெருவெளிக்குள்ள போனா எல்லாம் கரைஞ்சு போயிடுவாங்க.
ஆனால் அந்த ஆன்மாவுக்குள்ள இன்னொரு ஆன்மா ஒண்ணு இருக்குது. அதான் உள்ளகம் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். இந்த உள்ளகத்துக்குள்ள இருக்கின்ற இடத்துல ஜீவகாருண்யம் ஒழுக்கம் இல்லைன்னா, மகாமந்திரம் நீங்கள் உச்சரிக்கலைன்னா உங்களுடைய அகத்தில் ஒளி சேராது, சார்ஜ் ஆகாது. 7 கோடி மந்திரம் இருக்குது. 7 கோடி மந்திரம் நீங்கள் உரைத்தாலும் உங்களுடைய அகம் கருப்பா தான் கிடக்கும். சித்தர்களுக்கு கூட கருப்பா தான் கிடக்கும். பல ரிஷிமார்களுக்கெல்லாம் அவங்களுடைய அகம் கருப்பா தான் இருக்கு. ஒரு பக்கம் அகம்தான் அவங்களுக்கு வெளிச்சம் கண்டிருக்கு. மறுபக்கம் அது இன்னொரு அகம் அவங்களுக்கு இருட்டா தான் இருக்கு. இததான் பெருமான் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி அவரும் சன்மார்க்க சங்கம் அதை அடைவித்திட இந்த யுகத்தை என்னை வருவிக்க விட்டேன் அருளை பெற்றேன்னு சொல்லுவோம். ஆக நமக்கு எல்லாருக்குமே ஆன்மா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், அதையும் கேட்டு. இந்த அகம் அருப்பெருஞ்சோதி உலகத்தை அடைய வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்றால் திதியாலோ அல்லது சடங்கு சம்பிரதாயத்தினாலோ இது அடைய முடியாது. அதனாலதான் இதெல்லாம் வேஸ்ட் டைம் சொல்லிட்டு வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு, இறந்தவர்களை புதைக்க வேண்டும், அந்த இறந்தவருக்கு கருமாதி திதி முதலிய சடங்குகள் வேண்டாம் அப்படின்னு கொள்கை வகுப்புல சொன்னார். ஏன்னா இது சடங்குகளா செஞ்சு ஐயர்கிட்ட கூப்பிட்டு செத்து போன எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ முத்தி அடையணும் மோட்சம் அடையணும்னு சொல்றது அவரு சொல்லி கொடுக்குற மந்திரத்திலயோ அவர் செய்யற சடங்குனால அந்த ஆத்மா போய் சேர போறது. உங்களுக்கு வேணா திருப்திக்காக நீங்க செஞ்சுக்கலாம். பணத்தை கொடுத்துட்டு அவரை செய்ய சொல்லிட்டு நல்லா செஞ்சாரு, தேங்காய் நல்லா உடைஞ்சுது, நவதானியம் நல்லா முளைஞ்சுது, இப்படி மன திருப்தி. மனம் பொய் தானே, இந்த பொய் மனதை திருப்திப்படுத்துறது நீங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஆன்மா உண்மையிலே போய் சேருமானா போய் சேரும். அந்த ஆன்மா இப்பொழுது உடம்பு தாங்கி இருக்கும் பொழுது அந்த அகம் கருத்து இருக்கின்ற அகத்துக்குள்ள ஒளி பிரகாசம் வரணும்னு சொன்னா நீங்கள் முதலில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லும் போது கண்டிப்பாக அசுத்த உணவுகளை உண்ணக்கூடாது. பிற உயிர்களை கொன்று நீங்கள் அதை தின்றக்கூடாது. அப்படி தின்னீங்கனாக்க இந்த அருள் உங்களுக்கு நீங்க மந்திரம் சொல்லலாம், வாய் சொல்லலாம், ஆனா அங்க உள்ளுக்கு சார்ஜ் ஆகாது. ஏன்னா இது இறைவன் தனக்குத்தானே போட்டுக்கொண்ட ஒரு சட்டம். இது யூனிவர்சல் லா அப்படின்னு சொல்றது. ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கெல்லாம் தெரியக்கூடியது. இன்னைக்கு ஆன்மீகத்துல புத்த பிக்குகள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாம் மாமிசம் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. எல்லா மதங்களிலும் ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க. ஆனா மாமிசம் சாப்பிடுகின்றவர்கள். ஆனா யாரும் ஒளிநிலை பெற்றிருப்பாங்களா அப்படின்னா ஒளிநிலை பெற முடியாது. இது சைவ சித்தாந்த நிலைக்கும் பொருந்தும், மற்ற நிலைகளுக்கும் இது பொருந்தும். சன்மார்க்கு அதிமுக்கியமாக பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கு. அதுதான் இங்க சொன்னாரு, அகம் நமக்கு பிரகாசம் அடையணும்னு சொன்னா, அகத்தில் ஒளி வரணும்னு சொன்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சே ஆகணும். சொல்லிக் கொடுங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க, பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும். இது மகாமந்திரம். இந்த மந்திரத்தை கொண்டு போய் மற்ற மந்திரத்தோடு ஒப்பிடக்கூடாது. இப்ப பொதுவா சொல்லுவாங்க, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின மந்திரம் இல்ல, சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்கும். சுப்பிரமணியன் காலம் எப்ப, சன்மார்க்க காலம் எப்ப? 19ஆம் நூற்றாண்டுலதான் சுத்த சன்மார்க்கம் வரும். வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் முன்னின்று தோன்றி அவருக்கு இந்த மந்திரத்தை உபதேசித்ததாக சொல்றாரு. அப்படி கிடைச்ச மந்திரம். இதுக்கு முன்பு இந்த மந்திரத்தை யாரும் பயன்படுத்தி உய்ததாக இல்லை. சில பாடல்கள்ல மாணிக்கவாசகர் பாடல்லையோ ஞானசம்பந்தர் பாடல்லையோ இந்த மாதிரி சில அருட்பெருஞ்சோதின்னு இருந்திருந்தாலும் கூட அது எதை சொல்றாங்கன்னா பராபர வெளியை சொல்லியிருப்பாங்க. அருட்பெருஞ்சோதி தனி உலகம் தனி ஒளி வெளி என்பது வள்ளல் பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். அது கூட எப்ப தெரியும்? பேருபதேசம் படிச்சீங்கன்னாக்க தெரியும். இப்பொழுது எனது அறிவு அண்டங்களை எல்லாம் கடந்து இருக்கின்றது, அது தயவினால் வந்ததுன்னு சொல்லுவார். அப்பதான் அவருக்கே தெரியுது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்பது ஒரு தனி தெய்வம். தனி தெய்வம்
அப்படின்றது நிறைய பாடல்களிலும் குறிப்பிட்டிருப்பார். சோ இந்த தெய்வம் வந்து நம்ம அகத்துக்குள்ள வந்து கலக்கணும்னா நம்ம வந்து அக வழிபாடு வந்து செய்யணும். மனசுக்குள்ளேயே நம்ம நினைத்து இறைவனை மனசுக்குள்ள நம்ம வர வைக்கிறதுக்கு புருவ மத்தியில நீங்கள் வந்து ஜோதியை நினைத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அதனாலதான் வான்பெறற்கு அரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே அப்படின்னு சொன்னார். கற்பம் பல பல கலியினும் அழியா பொற்புதம் அளித்த புனித மந்திரமே. அது வந்து அகரமும் உரகமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே. ஐந்தென எட்டென ஆறென நான்கென முந்துரு மறைமுறை மொழியும் மந்திரமே. வேத ஆகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் மோத நின்று உழவாது ஓங்கும் மந்திரமே. இப்படி மந்திரத்தினுடைய சிறப்பை சில 6ஆம் திருமுறைகள்லையும் அகவலிகளிலும் அதனுடைய சிறப்பை வந்து சொல்லியிருப்பார். செப்பாத மந்திரம் சொல்லுவார். இப்படி மந்திரத்தினுடைய சிறப்பை தெரிந்து கொண்டால் அந்த மந்திரத்திற்கு இருக்கின்ற 5 உயிரெழுத்து பவல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல உயிரெழுத்து, அந்த மாதிரி அந்த அருட்பெருஞ்சோதிக்கு 5 உயிரெழுத்துக்கள் வந்து அமைந்திருக்கு. வேற எந்த மந்திரத்துக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது என்பது எழுத்து ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். அப்ப அகம் ஒளியா இருந்தா தான், ஒளிமயமா ஆனா தான் நம்ம வந்து அருட்பெருஞ்சோதி உலகத்தை எட்ட முடியும். அந்த அந்த ஒளி அந்த அருட்பெருஞ்சோதி உலகத்துக்கு போகும். அதுதான் இங்க சொன்ன அகத்தே ஒளியாகி ஓங்குகின்றது. இப்ப நமக்கெல்லாம் அகம் வந்து கருத்து இருக்குது. இதை சொல்வதற்கு தான் இறைவன் என்னை அனுப்பிவிட்டான். அகத்துக்குள் ஒரு அகம் இருக்குது. இதை போய் சொல்லு மக்களுக்கு. இந்த அகத்தை காரியப்படாம இருக்குது. அது காரியப்படுத்துக்கு அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை கொடு. ஏதோ இதை செய்தாவது ஈடுகட்டி வரட்டும். இல்லைன்னா இங்கே கடந்து மாண்டு போய்கிட்டே கிடப்பாங்க பாவம் அப்படின்னு வள்ளல் பெருமான் கருணையோடு இந்த ரகசியத்தை நமக்கு வந்து சொன்னார். அதான் ஓங்குகின்ற தெய்வம்னாக்க உயர்ந்து இருக்கின்ற தெய்வம். ஒவ்வகத்தை ஒளியாகி ஓங்குகின்ற தெய்வம். ஒன்றான தெய்வம், மிக நன்றான தெய்வம். ஒன்னஸ் காட்னு சொன்னார். பாருங்க 19ஆம் நூற்றாண்டிலே நமக்கு வந்து 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு ஏகப்பட்ட தெய்வ வழிபாடுகள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் சுருக்கி 6 சமயங்களாக குறுக்கி கொண்டு வந்தாங்க. அப்புறம் 6ஐயும் குறுக்கி இப்ப வந்து ஒன்றான தெய்வத்தை வந்து நமக்கு காட்டுறாரு. அதாவது அந்த சமய தெய்வம் பலவும் சிறிய துரும்புன்னர். எல்லாம் சின்ன சின்ன தெய்வங்கள் தான் சொன்னார் சமய தெய்வத்தை கூட. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதியினர். சாதி சமயமெல்லாம் பொய் பொய்னர். ஆக ஒன்றான தெய்வம் எதுன்னு கேட்டாக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த உலகத்துல யாரு மனிதனாக பிறந்தாலும் அவனுக்கு உரிய தெய்வம் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவர். அவன் தெரிஞ்சுக்கலன்னா அது அவன் தலைவிதின்ட்டு போக வேண்டியது. இப்ப நமக்கெல்லாம் ஏதோ செய்த புண்ணியத்தினால நம்ம இந்த ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு இந்த மொழி நமக்கு துணையாக இருக்குது. தமிழ் மொழி. அதான் தமிழ் மொழி நம்ம வந்து படிக்கணும். பிள்ளைங்களெல்லாம் தமிழ் மொழியில போடுங்க. அப்பதான் இந்த உண்மை அதுங்களுக்கு தெரிஞ்சு அதனுடைய ஆத்மா வந்து மேன்மை அடையும். ஆத்மா அடைய வேண்டிய நிலையை வந்து அடையும். மிக நன்றான தெய்வம்ன்றாரு. இது வந்து யாரையும் கொல்லாது. கொல்லா நெறியே குருவருள் நெறி என பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமே. மற்ற தெய்வங்கள் போல இல்லை. பராபரை கூட கொல்லுகின்ற தெய்வம். முருகனுக்கு கூட சேனாதிபதி அப்படின்னு ஒரு பட்டமும் இருக்கு. படைத்தலைவனாக இருப்பார். ஆனால் அருட்பெருஞ்சோதி எந்த உயிரையும் அது கொல்லாத மிக கருணை தாயாக தந்தையாக அது விளங்கும். ஆனா அடக்கிட வல்லது. எதையுமே அது அடக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதான் காம கண் புடை தொடராவாய் ஆமர அடக்கும் அருட்பெரும் ஜோதி பொங்குரு வெகுளிகள் புடைப்புகள் அனைத்தும் அங்கர அடக்கும் அருட்பெரும் ஜோதி. இந்த அகவல்ல பாத்தீங்கன்னா அந்த தெய்வம் அடக்கக்கூடியது, அழிக்கக்கூடிய தெய்வம். அதனால மற்ற தெய்வங்களுக்குள்ள 5 தொழில வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று வரும். ஆனா சன்மார்க்கத்தில் உள்ள அருட்பெருஞ்சோதிக்கு படைத்தல், காத்தல், பக்குவம் அறிவித்தல்னு ஒண்ணு வரும். துரிசு நீக்குதல், அப்புறம் வந்து அருள் புரிதல். துரிசுன்னா அழுக்கெல்லாம் போக்கக்கூடியது. கிளீன்சர், சுத்தம் செய்து கொடுக்கும். கடுக்காய் எப்படி தாயை விட ஒரு உண்மையான சுத்தி செய்கின்ற பொருளோ அதை விட கருணை தெய்வமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகின்றார்.
ஆக இந்த ஒன்றான தெய்வம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது அவன் எத்தனையோ ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலனால் தான் இது கிடைக்கும். மற்றவர்களுக்கு தெரியாது, கிடைக்காது. ஆனா ஒன்றான தெய்வம் மிக நன்றான தெய்வம். நாம் எல்லாருக்கும் இந்த தெய்வத்தை தெரிந்து உய்யணும் என்பது நம்ம மனதார பிரார்த்தித்துக் கொள்ளும். பயனடையும், ஆன்ம லாபம் எல்லாரும் பெறட்டும். செவ்வகைத்தென்ற அறிஞர் எல்லாம் பெரிய தெய்வம். ஏற்கனவே சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடி, வேதாந்தத்தில் பதிகள் பல கோடி, நாதாந்தத்தில் பதிகள் பல கோடி, யோகாந்தத்தில் பல கோடின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? வள்ளலாருக்கு முன்பு எல்லாம் ஒவ்வொரு நிலைகளை அடைந்திருக்கிறாங்க. அதுவும் தெய்வ நிலைகளை அடைஞ்சிருக்காங்க. அந்த தெய்வ நிலையை அடைந்தவர்கள் எல்லாம் மீண்டும் அடையக்கூடிய ஒரு பெரிய இடம் தான் இது. அதுதான் செவ்வகை. செவ்வகைன்னா ஏற்கனவே செம்மையான இடத்தை அடைந்த அறிஞர்கள். அறிஞர்கள்னாக்க நம்மளை விட கூட அறிவு கொண்டவர்கள். இப்ப பராபரைக்கு 10 அறிவுன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ 9 அறிவு உள்ளவங்க இருப்பாங்க, 8 அறிவு உள்ளவங்க இருப்பாங்க, 7 அறிவு உள்ளவங்கலாம் இருப்பாங்க. இப்போ போதி தர்மன் சொல்லவங்கலாம் 7 அறிவு கொண்டவர்னு சொல்றாங்க இல்லையா? அதுபோல செவ்வகத்தின் அறிஞர் எல்லாம் பெரிய சேர்னா சேரக்கூடிய பெரிய தெய்வமான இடம்னு சொல்றது. இததான் பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் முற்றும் சேரிடமாம் இது பாரி திருச்சிற்றம்பல திருநட ஜோதி. அந்த ஜோதி பாடல்களை இந்த பாடலும் அதுல இருக்கு. யார் யாரு? பாரிடம்னாக்க இந்த பூமி, வானிடம்னாக்க 10 அறிவு கொண்டிருக்கின்ற பராபரை உலகம் வரைக்கும். இடம் மற்றும் இடம் பற்றிய மற்ற இடங்கள்லயும் இடம் பற்றியவர்கள் சித்தர்கள் முத்தர்கள் முற்றும். டோட்டலியா எல்லாத்தையும் இது உள்ளடக்குது. 6 அண்டத்தையும் உள்ளடக்குது. சேரிடமாம் இது பாரீர்னர், சேரக்கூடிய இடம். அப்ப அந்த உலக பிரபஞ்சம் எப்படி இயக்குது, எப்படி கொண்டு போய் சேர்க்குது, எந்த தெய்வத்தை கொண்டு எந்த இடத்துல சேர்க்குது அப்படின்ற அறிவு நமக்கு இருக்கும். அது 6ஆம் திருமுறை படிச்சாதானே இந்த அறிவுலாம் கிடைக்கும். வேற புக்கு படிச்சா கிடைக்குமா? வேற வேதம் படிச்சா கிடைக்குமா? கிடைக்காது. தமிழனா பிறக்கணும். முதல்ல தமிழனா பிறந்து தமிழ் மொழி கற்றுக்கொள்ளணும். தமிழ் மொழி கற்றுக்கொண்டிருந்தாலும் பட்டாது. ஒரு நல்ல ஆசான் அமையணும். அந்த ஆசான் இதை சொல்லி கொடுக்கணும். இந்த இடம் வேறப்பா, அந்த இடம் வேறப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எல்லாம் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னாக்க திருப்பி நம்மளை கொண்டு குழியில தள்ளுறதுக்கு ஒரு ஆசான் அமைஞ்சிருக்கணும். நம்ம செய்த புண்ணியம் அவ்வளவுதான்ட்டு நம்ம தலையில அடிச்சுக்கணும். வேற வழி என்ன இருக்கு? ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப்ல நிறைய பேர் பேசுறாங்க. இதை தனித்துவமாக பேசுறதுக்கு தெரியாம எல்லாம் ஒன்றென்று பேசுறாங்க. பலவிதமான பேசி குழப்புறாங்க. சன்மார்க்கம் நல்லா படிச்சுக்கிட்டவங்க தெளிவா படிச்சு விட்டுருங்க. குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு பெருமான் ரொம்ப தெளிவான விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்காரு. பல தலைப்புகள்ல பாத்தீங்கன்னா ஒரே சாரத்தை வலியுறுத்தப்பட்ட சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதுல தவறி போறதுக்கோ தப்பா நினைக்கிறதுக்கோ எந்த வகையிலையும் வழி இல்லை. கோளாறு பூரா மனிதங்கிட்ட இருக்கு. அதனாலதான் இதை கோளாறாக பார்க்கறாங்க, கோளாறாக பேசுறாங்க. இது மாறணும். உண்மையை அறியறதுக்கு நல்லா படிக்கிறதுக்கு நம்ம தான் பிரார்த்தனை செஞ்சுக்கணும். அறிஞர்கள் எல்லாம் சேரக்கூடிய ஒரு பெரிய தெய்வம், அருஜோதி தெய்வம் இடமாக அது விளங்குகின்றது. சிற்றபைகள் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். சிற்றபை என்பதும் வெளிதான், பொற்சபை என்பதும் வெளிதான். சிற்றபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவேன்னு ஞானசரியர்ல முதல் பாடலர். ஆக சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சொல்லுவார். அருஜோதி தெய்வத்தை மற்ற தெய்வத்தோடு ஒப்பிட கூடாது, ஒப்பிட முடியாது. அதெல்லாம் ஒன்று கிடையாது. குணத்தால் ஒன்று கிடையாது, ஆற்றலால் ஒன்று கிடையாது, நிலையால் ஒன்று கிடையாது, உணர்வால் ஒன்று கிடையாது, அறிவாலும் ஒன்று கிடையாது, நடனத்தாலும் ஒன்று கிடையாது, அது கொண்டு போய் சேர்க்கின்ற இடமும் ஒன்று கிடையாது. எல்லாமே வேறுபட்டிருக்கின்றனால்தான் அந்த அருட்பெருஞ்சோதிக்கு இன்னொரு பெயர் சிவம் என்றும் ஒரு பொருள் இருக்கு. சிவம் என்றும் குறிப்பிடுவார்கள். அதாவது அகவல்ல சிவமே 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 சிவமேன்னு பல பாடல்கள் வரிகள்லாம் இருக்கு. அருள் விளக்க மாலையில முதல் வரிய அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே அப்படின்னு சொல்றாரு.
அப்ப அருட்ஜோதி வேறு, சிவம் வேறு இல்ல. அருட்ஜோதி சிவமேன்னா அருட்ஜோதியாக இருக்கின்ற சிவமே அப்படின்னு. சிவம்னா ஒளின்னு அர்த்தம். சைவ சித்தாந்தத்துல சொல்லுகின்ற சிவம் வந்து பராபரைக்குரிய சிவம், பரசிவம் என்று சொல்லுவாங்க அது. பராபரை என்று அதுக்கு மற்றொரு பெயர் உண்டு. ஆனா சன்மார்க்கத்தில் உள்ள சிவம் வந்து வேறு. அதை வந்து சுத்த சிவம் என்று குறிப்பிடுவாரு, தனிச்சிவம் என்று சொல்லுவாரு, இன்னும் வந்து இயற்கை சிவம் என்றும் அதுக்கு வந்து தனித்து சொல்வதை பல்வேறு இடத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். அதனால இந்த பாடல்ல வந்து பெறா பேரு, பெறா அப்படின்னா இதுவரையில யாரும் பெறாத ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். பெறா, இதுவரையில யாரும் பெறாத ஒரு பேருன்னா பாக்கியம். வள்ளலார் பெற்ற பெரும் பாக்கியம். இந்த பாடல்ல 7, 9, 6 அனந்தமறை ஆகமங்கள் அளப்பரிய சிவமே. அளக்க முடியாது, அளப்பதற்கு அரிய சிவம் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம அனந்த மறைன்றார். அனந்தம்னா நிறைவாக எண்ணில் அடங்காத மறை ஆகமங்கள், வேற ஆகமங்களை கொண்டு இந்த சிவத்தை நம்ம அடைய முடியாது, அளக்க முடியாது. ஒரு அளவுக்குள்ளதான் அதெல்லாம் அளக்க முடியும். இந்த அளவு என்ற விஷயத்தை பற்றி நிறைய பாடல்கள்ல விவரத்தை சொல்லியிருப்பார் வள்ளல். ஆக ரிக்கு வேதமாக இருக்கட்டும், எஜுர் வேதமாக இருக்கட்டும், சாம வேதமாகட்டும், அதர் வேதமாக இருக்கட்டும், அல்லது சித்தர் வேதமாக இருக்கட்டும், மற்ற மத வெளிகளுக்குட்பட்ட வேத ஆகமங்களாக இருக்கட்டும், இந்த சிவத்தை அது அளக்க முடியுமானா அளக்க முடியாது, காண முடியுமானா காண முடியாது, அனுபவிக்க முடியுமானா அனுபவிக்க முடியாது. அதுதான் இங்கே அனந்த மறை ஆகமங்கள். மறைனா வேதம், ஆகமங்கள்னா அதை அடைவதற்குரிய முறைகள். அதனாலதான் சன்மார்க்கத்தினுடைய ஆகமம் வேறு, மறை வேறு. இதெல்லாம் ஒன்றாக நீங்கள் வந்து நினைக்க கூடாது, வேறு வேறு. அப்ப மற்ற ஆகமங்கள் வந்து 108 சைவ ஆகமங்கள் இருக்குது கடவுளை அடைவதற்காக. ஆனா சன்மார்க்கத்துல சொல்லுகின்ற ஆகமத்துக்கு இது உட்படுமானா அது உட்படாது. அதான் ஜீவகாருண்யம் என்பது ஒரு தனி ஆகமம், சன்மார்க்க ஆகமம் அப்படின்னு சொல்றது. அம்மே, என் அப்பா, என் ஐயா, என் அரசே. இறைவனை எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, எப்படி புகழ்றாரு பாருங்க. அம்மையாகவும், அப்பனாகவும், ஐயாவாகவும், அரசாகவும் பெருமைப்படுத்துகின்றார். மனம் தரும் வாதனை தவிர்த்தவதோர். மனம் தரும் வாதனை, வாதனைனா துன்பம். இந்த மனம் எப்ப பார்த்தா ஒவ்வொரு மனுஷனுக்கு எப்படி இருக்குன்னா துன்பத்திலேயே நெகட்டிவாவே இருப்பாங்க, நெகட்டிவ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் என்ற சிந்தனை வராது, நெகட்டிவிட்டிஸ் தான் நிறைய இருக்கு, எதிர்மறை சிந்தனையாளர். அது பல்வேறு காரணங்களாக இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகம் கொடுத்த பாடம் அல்லது அடி அல்லது கருமம், இப்படி அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் வந்து இருக்கலாம். அல்லது தனது தனது அஜாக்கிரதையா கூட இருக்கலாம், கவனக்குறைவு கூட இருக்கலாம். அதனால மனிதனுடைய வாழ்க்கையில வந்து துன்பங்களை வந்து அனுபவிப்பார். எல்லா துன்பங்களும் கர்ம வேதனைன்னு சொல்ல முடியாது. சில இது மனிதன் செய்கின்ற தவறுனாலையும் அவன் வேதனை அடையும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்ன்றாங்களே, அதுபோல முன்ஜென்மத்துல செய்த துன்பங்கள், பிற உயிருக்கு கொடுத்த துன்பங்கத்தினாலே நமக்கு வந்து மனம் வேதனை வரும். எப்பதான் இந்த வேதனைகள் எல்லாம் மனிதனை விட்டு தொலையும் அப்படின்னா திருவள்ளுவர் கிட்ட என்ன தெரியுங்க சொல்றாரு? தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு. ஒப்பிமை இல்லாத, தனக்கு ஒப்பிமை இல்லாத தலைவன் திருவடியை நீ எப்ப அடையிறியோ, அவன் உலகத்தை எப்ப நீ அடையிறோ அப்பத்தான் உனக்கு மன வாதனை என்பது இருக்காது என்று. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மனம் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வகையில நம்ம துன்பப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அதுதான் மனம் தரும் வாதனை, மனதால் வருகின்ற துன்பங்கள். இப்ப எப்பொழுதும் மனதன் வந்து நெகட்டிவிட்டா இருக்கும்போது அதுக்குரிய துன்பங்களும் அந்த உடம்பு வந்து அடையும். பொறாமைப்பட்ட அந்த பொறாமை குணத்துக்கு ஏற்பட்ட சில நோய்கள் வரும். கோபம் என்ற ஒரு தன்மையில இருந்தா அந்த கோபத்துக்கு ஏற்பட்ட அல்சர் எல்லாம் வரும், பிரஷர் எல்லாம் வரும். இந்த மாதிரி சில குணக்கேடுகள்னால கூட மனிதனுக்கு சில நோய்கள் வரும். அந்த குணக்கேடுகளை திருத்தி விட்டால் அப்புறம் அது மேலும் அக்யூமுலேட் ஆகாது, திருப்தி ஆகாது.
அதான் இங்க சொல்லும் மனம் தரும் வாதனைன்னு. மனம் வந்து எப்பொழுதும் துன்பப்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மற்றவங்க மனதை வந்து நோகடிக்காமல் இருந்தால் அதே ஒரு பெரிய தவம். ஆக மனம் தரும் வாதனை தவிர்த்ததோர் அறிவினில் இதெல்லாம் நீக்கி பெறுகின்ற ஒரு அறிவு இருக்கு இல்லையா? அந்த அறிவினில் ஓர் அறிவாய் வயங்குகின்ற குருவேனர். அப்ப அறிவினில் அறிவு. அறிவுக்குள் ஒரு அறிவாய் இருக்கின்ற ஒரு விஷயம் இது. அறிவு விளங்கும். அதனால தான் எப்போதுமே ஃப்ரீயா இருக்கணும். மைண்ட ஃப்ரீயா வச்சுட்டு, நல்ல இந்த மாரி 6ஆம் திருமுறைய அகவல்கள் எல்லாம் நம்ம அடிக்கடி படிக்கணும். அப்படி படிக்க, படிக்க, படிக்க கெட்டது வந்து விலகும். கெட்டதே நெனச்சுக்கின்றது நல்லது நீங்க எதுவுமே படிக்கலன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாமல் போயிடும். அதனால எப்போதுமே துன்பத்தையே நெனச்சுக்கிட்டு இல்லாமல், இந்த மாரி நல்ல ஞான கருத்துக்களை உங்கள் மனதில் வந்து பதிய வைத்துக் கொள்ளுங்க. பதியணும்னா அடிக்கடி படிக்கணும். அதனால தான் இங்கே ஒரே கருத்தை பல்வேறு தலைப்புகள திருப்பி, 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 திருப்பி சொல்லி கிட்டத்தட்ட 3000 பாடல்கள் அங்க கொண்டு வந்திருக்கிறார். எப்படியாவது நீ படிச்சு, படிச்சு தெரிஞ்சுக்க. மீண்டும், மீண்டும் படிக்கிறேன். வேற, வேற தலைப்புலலாம் சொல்றேன். நீ புரிஞ்சுக்க அப்படின்றதுக்காக வகுத்தாரு. ஆக வயங்குகின்ற குருவே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இப்பொழுது குருவாகவும் விளங்குகின்றார். என் வாட்டமெல்லாம் தவிர்த்தே வாட்டம் என்பது முதல்ல வாதனையினர் இங்க வாட்டம். மனம் வந்து வாட்டம் அடையும். துன்பம் அடையும் போது அது வாட்டம் பெறும். ஒன்று ஒன்று கிடைக்கலன்னும் போது அது வாட்டம் அடையும். ஆக என் வாட்டம் எல்லாம் வள்ளலாருக்கு ஏன் என்ன வாட்டம்னா, அருட்பெருஞ்சோதி வருமா? வராதா? கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்ற ஒரு வாட்டம். அத நெனச்சு நெனச்சே வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பார். ஆக என் வாட்டமெல்லாம் தவிர்த்த இனம் தழுவி இந்த இனம் அப்படின்பது வந்து அருட்பெரும் ஜோதியில பக்தி செலுத்துகின்ற இனம். நம்ம வந்து அருட்பெருஞ்சோதியை வந்து எப்போதும் பக்தி செலுத்தணும். பக்தி நெறியில் செலுத்தே அன்பர் பாடுமை அன்பர் பதியில் பழுத்தே தித்தித்திருப்பது பாரி திருச்சிற்றம்பல திருநட ஜோதி. இந்த இனம் வந்து சமய இனம் இல்லை, இது சன்மார்க்க இனம். சன்மார்க்க இன அதாவது கருணை என்ற குணம் கொண்டவர்களே, அதான் இனம், கருணை இனம். இந்த கருணை இனம் கொண்டவர்களை தழுவி இறைவன் வந்து தழுவிக் கொள்வான். உங்களுக்குள் அவன் வந்து கலந்து கொள்வான். தழுவி என் உள்ளத்தே இருந்து உயிரில் கலந்து என் எண்ணமெல்லாம் கழித்தளித்த என்னுடைய உரிமைப்பதியேனர். இதுதான் வள்ளல் பெருமான் பெற்ற பெரும் பேருன்னு சொல்றது. அதாவது என் உள்ளத்தே இருந்து இனம் தழுவி என் உள்ளத்தே இருந்து உயிரில் கலந்து பாருங்க முதல்ல வந்து உடம்புல கலக்கிறதுன்றது ஒன்று, உள்ளத்தில் கலக்கின்ற என்பது ஒன்று, அடுத்து உயிரில் கலக்கின்றது என்பது ஒன்று, அகத்தில் கலக்கின்ற என்பது ஒன்று. அப்புறம் கண்ணில் கலந்தான்னு சொல்லு. அப்ப கண்ணுல கலக்கிறது இருக்குது, புலன்களில் எல்லாம் கலக்கிறது இருக்குது, அப்புறம் தோல் உடம்புல வந்து கலக்கிறதெல்லாம் வந்து இருக்குது. அது வந்து அசுத்த குடிசை என்று சொல்லுவாரு. இப்படி இறைவனை எண்ண எண்ண இறைவன் மேல கருணை வைக்க வைக்க இறைவனுடைய கருணை பெறுவதற்கு உயிர்கள் பால் கருணை நம்ம வளர்க்க வளர்க்க தவம் செய்ய இறைவன் வந்து நம்ம உள்ளத்தில் வந்து அமர்ந்து கொள்கின்றான். அதே நேரத்தில் அவன் உயிரிலையும் வந்து கலந்து கொள்கின்றான். இந்த உயிர்ல அவன் வந்து கலந்து கொண்டா என்ன மாதிரி கணக்கு தெரியுங்களா? இப்ப தண்ணி மழை பெஞ்சு அங்கங்க ஓடி ஆத்துல ஓடி கொண்டு போய் எல்லாம் கடல்ல போய் கலக்குது இல்லையா? இந்த கடல்ல கலந்தனே அதை பிரிக்க முடியுமா? இந்த கடல் இந்த இந்த ஆறு இந்த ஆறு இந்த ஆறுன்னு நீங்க தனி பெயர் கொண்டு அந்த அதுக்கு சொல்ல முடியுமா? கடல் அப்படின்னா ஒண்ணுதான். தொட்டு பார்த்தா எல்லா தண்ணியும் வந்து உப்பு கைக்கும். அந்த மாதிரி எப்படி நதிகள் எல்லாம் ஓடி ஆறுகள் எல்லாம் ஓடி கடலில் போய் கலக்கின்றதோ, அதுபோல இறைவன் வந்து நம்மள உயிர்ல கலந்துட்டா அந்த உயிர் நீங்க தனித்த உயிராக நீங்க பார்க்க முடியாது. அது பேருயிராக ஆகிவிடும். அருட்பெரும் ஜோதி உயிராக மாறிவிடும். அதனால்தான் வள்ளல் பெருமானோட உயிர் வந்து அது அருட்பெரும் ஜோதி உயிராக அது ஆகிவிடும். இப்ப அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னாக்க அத வள்ளல் பெருமானுக்கும் பொருந்தும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் பொருந்தும்.
ஆக இருந்து உயிரில் கலந்து என் எண்ணமெல்லாம். அப்ப எண்ணம் வேணும் இல்லையா? தினம் தினம் எண்ணம் வேண்டும் இல்லையா? அப்ப தினம் தினம் மனதுல வந்து என்ன எண்ணணும்? பிறப்ப ஒழிக்கணும்னு சொல்லி என்ன ஒரு நாள் வேணும்னா போதுமா? இது என்ன காவடி எடுக்கிற மாரி கதையா? தினம் தினம் எண்ண வேண்டுமல்ல? மனதில் பதியணும்னு ஒரு எண்ணம் மனதுல பதியும்னா, விடிய காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அமுத காற்று வீசுகின்ற நேரத்துல எண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. படுப்பதற்கு முன்பாக சிறிது நேரம் அமர்ந்து எண்ணுவது சிறப்பு. காலையில எழுந்த உடனே கண்ண மூடி உடனே எண்ணுவது என்பது சிறப்பு. ஏன்னா, அந்த டைம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து காரியப்பட்டுக் கொண்டிருக்கும். அப்புறம் எந்திரிச்சு உடம்பு நடக்க மற்ற வேலைலாம் செய்யும்போது அது கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்துரும். ஆக எந்த நேரமும் எண்ணிக்கொண்டிருந்தா அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் பதிஞ்சிரும். ஆழ் மனதுல பதிஞ்சிரும். இப்படி ஆழ் மனதுல பதிஞ்சதுனாக்க, அது என்ன பண்ணும்னாக்க, தெய்வ உலகத்துக்கு அந்த மெசேஜ் போயிடும். போயிட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து திருப்பி பவுன்ஸ் பண்றோம். அந்த எண்ணங்கள் நம்ம வந்து கிடைப்பதற்கு அது அதன் மூலியமாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் எண்ண வேண்டும், மனதில் எண்ண வேண்டும். திருவள்ளுவர் கூட சொல்றாரு இல்லையா? "எண்ணிய எனதுள் எண்ணமே, எண்ணியர் எண்ணியாங்கு எதலால் எண்ணியர் திண்ணியராகப் பெறின்னு" சொல்லுவார். வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? "எண்ணிய எனதுள் எண்ணமே இசைந்த பேரின்பமேன்னுவார். பண்ணிய தவமே தவத்தினால் வரும் பலனேன்னுவார்." எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. இந்த கிருஷ்ணமூர்த்தி எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? அவருடைய எண்ணங்கள் என்ற புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படிச்சா ரொம்ப விஷயங்கள் வந்து அதுல கிடைக்கும். ஆக என் உரிமை பதியே, என் உரிமை பதியேன்றார். அவருக்கு மட்டும் உரிமை இல்லைங்க. நமக்கு எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. அருட்பெருஞ்சோதிய உரிமை கொண்டாட அது வள்ளல் பெருமான் மூலமாக நமக்கு கிடைத்தது. 19ஆம் நூற்றாண்டுல கிடைத்தது. அதனால நமக்கு அந்த உரிமை உண்டு. ஏன்னா உயிர் கொடுத்தவர் இல்லையா? அப்ப உரிமை இல்லாம எங்க போகும்? இப்போ ஒரு அப்பாவுக்கு நம்ம வந்து பிறந்தோம்னா, அப்பா நமக்கு உரிமை ஆகுறோம் இல்லையா? அம்மா வயித்துல பொறந்தாக்க நமக்கு அம்மா உரிமை ஆகுறாங்க இல்லையா? அது மாரி இங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து எல்லா உயிர்களுக்கும் உள்ள ஒரு உரிமைப்பதி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதான் என் உரிமைப்பதியே அப்படின்னு சொன்னார். சினம் தவிர்த்து இந்த மனம்னு ஒண்ணு இருந்தாலே மாயை. அந்த மாயை மனதில என்ன சினம் மட்டும் தான் இருக்குதா? காமம் இல்லையா? கோபம் இல்லையா? பொறாமை இல்லையா? வஞ்சம் இல்லையா? சூழ்ச்சி இல்லையா? மறதி இல்லையா? விருப்பு, வெறுப்பு இல்லையா? ஏகப்பட்ட கேடு தன்மையான குணங்கள் எல்லாமே இந்த மாயை மனதுல இருக்கு. அதுல சினம் என்ற ஒரு பகுதியும், ஒரு உணர்வும் நமக்கு இருக்கு. நமக்கு விரும்பாததை ஒருத்தர் நமக்கு செய்து விட்டால், நமக்கு அவங்க மேல நமக்கு சினம் ஏற்படும். நம் சொல்லை பிறர் கேட்கவில்லை என்றாலும் நமக்கு சினம் ஏற்படும். ஆக இந்த சினம் வந்து சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு சொல்லுவாரு. சினம் வந்து பொல்லாதது. சுற்றத்தாரை கொல்லும், குடும்பத்தாரை எல்லாம் கொல்லும் அப்படின்னு சொல்லுவார். ஔவையார் சொல்லுவாங்க, "ஆறுவது சினம், கோபத்தை அடக்குன்னுவாங்க." அகஸ்திய முனிவர் சொல்லுவார், "கோபத்தை காசினியில் தள்ளி போடு, தர்மத்தை கருதிக் கொள்ளுன்னுவார்." ஆக சினம் வந்து எல்லா முனிவர்களும் சினத்தை பற்றி சொல்லும் பொழுது, அது வந்து ஒரு கொல்லின்னா நெருப்பு. நெருப்பு என்ன செய்யும்? நம்மள சுடும், கொன்றுடும். அதுபோல ஒரு மனிதனுக்கு சினம் வந்து பொல்லாது. தொட்டதுக்கெல்லாம் ரொம்ப சினம் வரவங்கலாம் சீக்கிரம் பிரஷர் வந்து ஸ்ட்ரோக்ல அடிச்சிருவாங்க. ஸ்ட்ரோக்குக்கு ஆளாயிருவாங்க. ஆக சினம் தவிர்த்து எவ்வுலகமும்னா பராபரை உலகம் வரை, பூலோகத்திலிருந்து பராபரை உலகம் வரை ஓர் சன்மார்க்கம் அடைந்தே. நல்லா கவனிக்கணும் இந்த வரிய. சினம் தவிர்த்து எவ்வுலகமும் ஒரு சன்மார்க்கம் அடைந்தே சிறப்புற வைத்தருள்கின்ற சித்த சிகாமணியேனர். சிறப்புற வைத்து சிறப்பான வாழ்க்கை. இதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. சும்மா நம்ம சொல்லிக்குவோம், நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். நல்லா எங்க இருக்கிறது? தினமும் செத்துக்கிட்டு இருக்கிறோம். உடம்புனோட செல் செத்துக்கிட்டு இருக்குன்னு தெரிய வேணாம். நல்லா யாராவது இருக்க முடியுமா இங்க? அற்ப வாழ்வு, பொய் வாழ்வு, ஒரு மயக்க வாழ்வுல வாழ்ந்துகிட்டு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு நாளைக்கு? எவ்வளோ பேரு துன்பப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு, இந்த உடம்பு குடுக்குற துன்பம், இந்த உடம்புல வரக்கூடிய நோய். 4448 வகை நோயில அல்லல் பட்டுட்டு இருக்கோம். மருத்துவரை போய் பார்த்தா எவ்வளவு செலவு, எவ்வளவு காசு போகுது.
வயிற்றுக்கு சாப்பிட முடியுதோ, வயிற்று செலவுகள்லாம் நினைச்சா பயமா இருக்கு. ஆக இந்த வாழ்வை எல்லாம் நம்ம கடந்து மெய்யான வாழ்வுக்கு இறைவனிடத்தை நம்ம வந்து விண்ணப்பம் வைக்க வேண்டும். சன்மார்க்க உலகத்தை அடைய வேண்டும். அதான் எவ்வுலகமும் ஒரு சன்மார்க்கம் அடைந்தேனர். சன்மார்க்கம் என்பது ஏதோ பூலோகத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சன்மார்க்கம் அமைத்துக் கொள்வது, அதை சொல்லல அவரு. சன்மார்க்கம் என்பது வெளி. சன்மார்க்க வெளின்னு சொல்றது சமரச சன்மார்க்க சுத்த வெளி. அது ஒளி. அந்த ஒளி உலக வாழ்க்கையை வந்து அடைந்தே சிறப்பான வாழ்க்கை. இது வந்து சிறப்புன்னு சொல்ல முடியாது. பட்டினத்தார் சொல்லுவார், முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாய் வெந்து மண்ணாவது கண்டு இந்த படிசார்ந்த வாழ்வை நினைப்பதல்ல அம்பலவாணர் அடிசார்ந்து உய்ய அறிவார் இல்லையே. மன்னனும் இறந்து போறான், சாதாரண மக்களும் இறந்து போறாங்க. இதுல என்ன பெரிய சிறப்பு என்ன இருக்க முடியும்? ஆக இந்த சிறப்பெல்லாம் ஒன்னுத்துக்கும் கதைக்கு ஆகாது, உய்யறதுக்கு பயன்படாது. இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம முயற்சி செய்து எஸ்கேப் பண்ணிடணும் இங்கிருந்து. அதனாலதான் எவ்வுலகமும் சொன்னதுனால நம்ம மற்ற உலகத்துக்கு போக வேண்டிய இனி அவசியம் இல்லை. மற்ற தெய்வத்தை கும்பிடணுன்றது அவசியமும் கிடையாது. நமக்கு தேவை அருட்பெருஞ்சோதியுடைய அருள் மட்டுமே. அதனாலதான் பெருமான் சொன்னாரு, சைவ சமயத்துல லட்சியம்லாம் வைக்காதீங்க அப்படின்னாரு. இப்ப இந்த விளக்கங்களை நான் கொடுத்த பிற்பாடு உங்களுக்கு தெரியும் ஏன் வள்ளல் பெருமான் இதை சொன்னாரு அப்படின்றது. ஏன்னா பல பேருக்கு வந்து புரியல, ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாருன்னு புரியல. பொய்ன்னு சொல்லிட்டாரு, அதுல போவாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாருன்னு தெரியாது. சிறப்பான வாழ்க்கையை அந்த தெய்வத்தினால் பெற முடியாது. அந்தந்த தெய்வ உலகை வாழ்க்கை அடைந்த 6 அந்தமாவே இருக்கட்டுமே, சித்தாந்தமா இருக்கட்டும், வேதாந்தமா இருக்கட்டும், போதாந்தமா இருக்கட்டும், யோகாந்தமா இருக்கட்டும், கலாந்தமா இருக்கட்டும், நாதாந்தமா இருக்கட்டும், அவர்கள் எந்த உலகத்தை அந்தந்த வழியில அந்தந்த ஆகமங்களை கொண்டு அந்தந்த அருளை கொண்டு போய் அடைந்தார்கள், அவர்கள் எல்லாரும் மீண்டும் பூமியில வந்து பிறந்து சுத்த சன்மார்க்கை அடைய வேண்டும் என்பது இறைவனின் சித்தமாக இருப்பதினால் நாம் அந்த இடத்துக்கு போகணும் என்பது அவசியம் நமக்கு இல்லை, சன்மார்க்கத்தவருக்கு இல்லை. ஏன்னா சன்மார்க்கத்துக்கு நீங்க வந்துட்டாங்களே அதான் ஃபைனல், அதான் ஹைவே மாதிரி. நீங்க இங்க இருந்து துருசா எங்க போயிடணும்னாக்க சுத்த சன்மார்க்க வெளிக்கு உலக வாழ்க்கைக்கு போயிடணும். அந்த உலகம் தான் மெய் உலகம். மெய் உலகம் வாழ்ந்தோங்க கருதி அருள் வழங்கினை எந்தனைக்கேனர். எனக்குத்தான் இறைவன் உண்மையான வாழ்க்கையை வாழ்வதற்குரிய வழியை கொடுத்திருக்கிறான். அதனாலதான் வள்ளலாருக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னா, தேகாதி உலகமெல்லாம் செய்ய பணித்த தெய்வம் சொல்லு. நான் உனக்கு செஞ்சு கொடுத்துட்டப்பா அழியாத உடம்ப, இனி உன் வழியில வரவங்களுக்கு நீ அவங்களுக்கும் இந்த அழியாத உடம்பை செஞ்சு கொண்டு வந்து அவங்களை நல்லா வாழ வை, சிறப்பான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுன்னு சொல்லி வள்ளல் பெருமானுக்கு இறைவன் அந்த உரிமையை கொடுத்திருக்கார். படைக்கும் உரிமையை வந்து கொடுத்திருக்கார். அதுதான் இவர் படைக்கக்கூடிய படைப்பு வேற எந்த மத தலைவர்களாகவும் அதை படைக்க முடியாது. நம்மளோட சித்தர்கள் கூட அதை படைக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு கூட இறைவன் கொடுக்கல. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாக்க சன்மார்க்கத்தின் சிறப்பு விளங்கும், அருளின் சிறப்பு விளங்கும். இப்படி எல்லாம் விளங்கிட்டா ஒரு பாடல் வள்ளல் பெருமான் அமைத்திருக்க, வேண்டார் உளரோ நின் அருளை மேலோரன்று கீழோரும்னர். அப்ப விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாக்க யாரும் சன்மார்க்கம் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? அருட்பெருஞ்சோதி எனக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்களா? அருட்பெருஞ்சோதி மேல யாருக்கும் கோபம் வருமா, வெறுப்பு வருமா? விரும்பி பிடித்துக் கொள்வார்கள் இல்லையா? ஆக நேரம் கருதி இந்த பாடலை இத்துடன் நிறைவு செய்து அடுத்த வாரத்துல உங்களுக்கு மற்ற பாடல்களுக்கு உத்தரஞான சிதம்பரம் மாலையில் உள்ள பாடலை உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவருட்பிரகாச வள்ளலா தெய்வ திருவடிகளே சரணம். வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற நாளாகிய சனிக்கிழமை 5ஆம் தேதி எல்லா அன்பர்களும் வள்ளல் பெருமானை வணங்கி அகவல் ஓதி அல்லது அருட்பா பாடல்களை எல்லாம் பாடி அவருடைய அருள்
பெற்று உய்யும் வேண்டுமென வள்ளல் பெருமான் திருவடியை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றி சுவாமி. நன்றிங்க சாமி. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி சாமி. தெய்வான நன்றிங்க சாமி. நன்றி. நன்றி. தெய்வான நன்றிங்க ஐயா. நன்றிங்க.